அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய அக்னிச் சிறகுகள் என்ற புத்தகத்துடன் உங்களோடு சில மணித்துளிகள். ராமேஸ்வரத்திலே தொடங்கிய ஒரு ஏழை சிறுவனினுடைய கனவு ராஷ்டிரபதி பவனில் நிறைவுற்று இருக்கிறது என்று சொன்னால், ஒருவர் தன் மீது எரியப்பட்ட அனைத்து சோதனைக்கல்லையும் சாதனைக்கல்லாக மாற்றி வாழ்வினுடைய உயரத்திலே ஒரு மனிதனுடைய புகழை கொண்டு சேர்த்திருக்கிறது என்று சொன்னால் அது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களினுடைய வாழ்க்கையாக மட்டும்தான் இருக்க முடியும். அவர் தன் இளம் வயதிலே விமானப்படையினுடைய விமானி வேலை தன் கண்ணெதிரே கைவிட்டு நழுவி போனது. அப்போது சோர்ந்து உட்கார்ந்திருந்தார். வாழ்க்கையே இதோடு முடிந்து போனது என்று நினைத்தார். ஆனால் அப்போது அவர் மனதிலே கேட்ட வரிகள் என்ன தெரியுமா? விமானப்படை விமானி என்பது உனக்கு விதிக்கப்பட்ட விதி அல்ல. உனக்கு என்ன விதிக்கப்பட்டு இருக்கிறது என்பது இப்போது வேண்டுமானால் வெளிப்படாமல் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்வை மாற்றக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சோதியாக அந்த வாழ்க்கை, அந்த ஒளி என்பது தென்படும். அதுவரை நீ தோல்வியுறாமல் துவண்டு விடாமல் ஓடிக்கொண்டே இரு என்பதுதான் அந்த வரிகள். அதை மனதிலே கொண்டு உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு இயக்குநரகத்துறை பணியில் சேர்ந்து அதை சீரிய முறையில் செவ்வனே அவர் நிறைவேற்றி காட்டினார் என்று சொன்னால் அதுதான் கலாமினுடைய தன்னம்பிக்கைக்கு ஒரு ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டு. இன்றைக்கு நீட் தேர்விலே ஒரு முறை தோல்வியடைந்து விட்டாலே தன்னுடைய வாழ்க்கை அதோடு முடிந்து போனது என்று மாணவர்கள் நினைக்கிறார்கள். அந்த எண்ணம் தவறானது என்று தன்னுடைய புத்தகத்திலே அவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாறு மூலமாக மாணவர்களுக்கு எடுத்துரைக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் தான் துறைகளிலே சந்தித்த அனைத்துமே சோதனைகளும் தான். ஆனால் அதையெல்லாம் சாதனைகளாக அவர் மாற்றியது எப்படி என்று அந்த புத்தகத்திலே அவர் குறிப்பிடுகிறார். கற்றல் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார் தெரியுமா? கற்றலின் ஒரு அங்கமாக தவறுகளை அனுமதியுங்கள். தப்பே செய்யக்கூடாது என்பதில் எனக்கு உடன்பாடில்லை. துணிச்சலான மற்றும் புரட்சிகரமான முடிவுகளில் தான் ஒரு மிகப்பெரிய சோதனையும் அறிவியல் சாதனையும் நிகழ்ந்திருக்கிறது என்று தன்னுடைய குழுவிலே இருக்கக்கூடிய நபர்களிடமும் கூட இந்த கற்றல் குறித்து அவர் எடுத்துரைப்பாராம். அவர் இஸ்ரோவினுடைய 3வது ராக்கெட் தயாரிப்பின் பொழுது அவர் குடும்பத்திலே தொடர்ந்து 3 விதமான இழப்புகள். சரிந்து உட்கார்ந்திருந்த அவரிடம் அப்போது ஒரு நபர் வந்து சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? உனது வாழ்வின் எல்லா நாட்களிலும் நீ தயாராக இரு. எவரையும் சம உணர்வோடு சந்தி. நீ பட்டறை கல்லானால் அடி தாங்கு. நீ சுத்தியானால் அடி. இதுதான் அவர் வாழ்விலே பளிச்சிட்ட வைர வரிகள். ஒருவர் நம் வாழ்வை விட்டு சென்று விட்டால் நாம் அவரை நினைத்து கவலைப்பட வேண்டியதில்லை. அவருக்காக நாம் செய்யக்கூடிய செயல் என்ன தெரியுமா? அவர் அங்கே இருக்கக்கூடிய அவரினுடைய எண்ணமும் செயலும் சிறப்பாக இருக்க வேண்டும், மனநிறைவோடு அவர் இருக்க வேண்டும் என்றால் இங்கே இருக்கக்கூடிய நாம் செய்யும் செயல்களின் மூலமாக அவரை பெருமைப்படுத்த வேண்டும் என்று கலாம் குறிப்பிடுவார். ஒருமுறை கலாம் அவர்கள் பத்திரிகை சந்திப்பின் பொழுது ஒருவர் கேட்டாராம், இந்திய ராக்கெட் துறையிலே உங்களுடைய சாதனை என்ன என்று. அதற்கு கலாம் அவர்கள் சொன்னாராம், என்னுடைய உயிர், உள்ளொளி என அனைத்தையுமே லட்சியத்தில் ஈடுபடுத்தி இந்திய ராக்கெட் துறையிலே ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்வதற்கான ஒரு வழியை நான் இளைஞர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன். இந்த தேசத்தை நான் இளைஞர்களிடத்திலே ஒப்படைத்திருக்கிறேன் என்று கலாம் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் இன்றைக்கு நினைவாகி கொண்டிருக்கிறது. இளைஞர்கள் இன்றைக்கு ராக்கெட் துறையிலும் சரி, விண்வெளி துறையிலும் சரி ஆகச்சிறந்த சாதனையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி எனது உரைக்கு திரையிடுகிறேன். எனது பெயர் மு. மணிவாசகம், PhD கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். நன்றி.